Daily. Taste the Daily. தாவேகா தனி பெரும்பான்மையோட ஜெயிக்கிறாங்க, மெஜாரிட்டியில் வராங்க. இப்போ நீங்கள் சென்னை எடுத்துக்கிட்டிங்கன்னா சென்னையில் வந்து மேக்ஸிமம் எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா தாவேகாவுக்கு ரொம்ப அறுதி பெரும்பான்மை இருக்குது. ஆனால் பல கட்சிகள் வந்து இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா திரு விஜயால வந்து எங்களுக்கு தான் லாபம், திரு விஜய் அவர்களால் எங்களுக்கு தான் லாபம், ரெண்டு கட்சி மாறி மாறி பேசிக்கிறாங்களா? குமாரசாமி 37 சீட்டு வாங்கினார், பிஜேபி 104 வாங்குச்சு. ஆனால் குமாரசாமி முதலமைச்சர் ஆனார். வரலாறு இருக்குது தெரியுமா உங்களுக்கு? 94 வாங்கியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன் காங்கிரஸ், 104 பிஜேபி, 37 குமாரசாமி. அந்த இடத்துல குமாரசாமி தான் முதலமைச்சர் ஆனார். ஏன்னா பிஜேபியை விட்டுறக்கூடாதுன்றதுக்காக காங்கிரஸ் வெளியே இருந்து குமாரசாமி ஆதரிச்சாங்க. சேகர் பாபு அவருடைய இன்ஃப்ளூயன்ஸில் இருக்கிற எல்லா தொகுதிகளையும் திமுக வாஷ் அவுட் ஆகுது சார், கொளத்தூர் தவிர. திமுகவுக்காக சேகர் பாபு அவருடைய தலைமையிலே திமுகவுக்காக இறங்கி ஃபீல்டு ஒர்க் பண்ண பிள்ளைகளோட நான் நேரடியாக பேசுகிறேன். பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் யூத் 30க்குள்ளே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து டிஎம்கேக்காக ஃபீல்டு ஒர்க் பண்ணவங்க. அவங்களுடைய தனிப்பட்ட ஒரு ஓட்டும் வந்து தாவேகாக்கு விழுந்திருக்கு. ஏன்னா எல்லாருமே விஜய் ஃபேன்ஸ். நேரடியாக பேசியிருக்கேன், என்னால் பேர் சொல்லி. நீங்கள் களத்துக்கே போய் கேட்டேன்னு சொல்கிறீங்க, அதோடைய விளைப்பாடு தான் சேகர் பாபு அவர்கள் முழு அதிருப்தி. அவர் எலெக்ஷன் டே அன்னைக்கே ரிஃப்ளெக்ட் ஆனார். அன்னைக்கே அவருக்கு மதியமே தெரிஞ்சிருச்சு, நம்ம கூட இருந்த பசங்களே நமக்கு எதுவும் செய்யலை. மொதல் விக்கிட்டு சேகர் பாபு அவர்கள் தான் சார். இங்கே சிட்டி பொறுத்த வரைக்கும் டார்கெட்டு சேகர் பாபு தான் சார். எல்லாரோட டார்கெட்டு சேகர் பாபு தான் சார். என்கிட்ட ஒரு தம்பி சொன்னார் சார், ஆனால் இந்த தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் அவருடைய நம்பிக்கை, அவருடைய மத நம்பிக்கை, அவர் மத நம்பிக்கையை வெளிப்படையாக சொன்னார். தமிழ்நாட்டில் வந்து ஜோசப் அப்படிங்கிற ஒரு கிறிஸ்தவ பேரில் ஒருத்தர் முதலமைச்சர் ஆக முடியும்னா விஜயை தாண்டி நீ நடக்குமான்றது எனக்கு தெரியல சார். அவருக்கு ஒரு சின்ன விஷயந்தான், அந்த சின்ன விஷயத்தை அவர் அவ்வளோ டீப்பாக பார்க்குறாரு. அவருடைய எதிர்பார்ப்பு என்னன்னா, ஒரு கிறிஸ்தவ பேர், அந்த பேரில் ஒருத்தர் முதலமைச்சர் ஆக முடியும்னா விஜய் தாண்டி வர முடியாதுன்னா நான் அதுக்காக போட்டேன்ன்றாரு. ஆனால் இது அத்தனையுமே கிறிஸ்தவ மக்கள் இருக்காங்களே, விசுவாச மக்கள், அவங்க இப்போ தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாங்க சார். அவங்க யாருமே திமுகவுக்கு ஓட்டு போடலை சார். உறுதியாக என்னால் சொல்ல முடியும் சார். எக்ஸிட் போலுங்கிறது வரட்டும், அது பாசிட்டிவாக வந்தால் சந்தோஷப்படுவோம், நெகட்டிவாக வந்தாலும் சந்தோஷப்படுவோம். ஏன்னா நிலவரம் 4ஆம் தேதி தெரிய தான் போகுது. ஆமாம், அதனால் அதில் வந்து எக்ஸிட் போலே அடித்து நறுக்கும் தளபதி. சேனல் 5 தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு பேசியிருப்பது வழக்கறிஞரும் தாவேகா ஆதரவாளருமான திரு ரோஷன் அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். இன்று மாலை எக்ஸிட் போல் வந்து வெளியாகிறது. இந்த சூழலில் வந்து பல்வேறு கட்சிகள் பல்வேறு தரப்பட்ட கருத்துக்களை வந்து பேசுகிறாங்க. இவர்களால் வந்து எங்களுக்கு தான் லாபம், அவர்களால் எங்களுக்கு தான் லாபம்ன்ட்டு. எப்படி பார்க்குறீங்க சார்? இது ஒரு குழப்புற ஒரு சூழ்நிலை தான் சொல்கிறேன் சார். நான் ஆரம்பத்துலேருந்து ஒரு விஷயம் தான் நான் சொல்லிகிட்டே இருக்கேன். என்ன அப்படின்னா, தாவேகா தனி பெரும்பான்மையோட ஜெயிக்கிறாங்க, தளபதி விஜய் அவர்கள் வந்து ஆட்சி அமைக்கிறார். இது உறுதியான விஷயம். மற்றவங்க சொல்கிறதெல்லாம் எப்பயுமே நம்ம மேற்கோள் காட்டி பேசணுன்ற அவசியம் இல்லை சார். ஒரே ஒரு விஷயம் தான், அது அவங்களுடைய சொந்த கருத்து. இல்லை ஓட்டை பிரிக்கிறாங்களா திரு விஜய் அவர்கள்? இல்லை தனி மெஜாரிட்டியில் வராங்க சார். ஓட்டை பிரிக்கிறாங்கங்கிறதே அவங்க புனையக்கூடிய கதைகள்னு நான் சொல்கிறேன் சார். நீங்கள் அந்த கதையை புனையக்கூடியவர்கள் ஒவ்வொருத்தருடைய பின்புலத்தையும் பார்த்தீங்கன்னா அவங்க ஏதோ ஒரு கட்சி சார்புடையவர்களாக தான் இருப்பாங்க. ஒன்றுமே இல்லை. நீங்கள் இந்த ஐடி வந்து எந்த ஆண்டுகளில் இருந்து நம்ம தமிழ்நாட்டில் 91 கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி வந்துகிட்டு இருந்தது தான் இந்த கணிப்பொறி யுகம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கூட நம்ம சொல்லலாம். ஆனால் இன்னைக்கு ஒரு ஊடகவியலாளர் வந்து ஒரு கட்சி சார்பில் செயல்படக்கூடியவர் எப்படி அதை பதிவிடுறாருன்னா, கலைஞரால் தான் வந்து நீங்கள்லாம் படிச்சிங்க கொண்டீங்கன்னும் போது அவங்களுடைய கதறல் சார். அது அழுகாது. புரியுதா இல்லையா உங்களுக்கு சார்? ரொம்ப கிளியராக சொல்கிறேன் சார். எல்லா வகையிலுமே திமுக ஓட்டாக இருந்தாலும் சரி, அதிமுக ஓட்டாக இருந்தாலும் சரி, இங்கே இவங்க எந்தெந்த விஷயங்கள் பலம்னு திமுக நினைச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிறுபான்மையினர் ஓட்டுகளை அவங்க பலம் நினைச்சிருந்தாங்க, பட்டியலின ஓட்டுகளை பலம் நினைச்சாங்க. சிறுபான்மையினத்திலேயே கிறிஸ்தவர்கள் தனி குழுவாகவும் முஸ்லீம்கள் தனி குழுவாகவும் பிரித்து கையாளக்கூடிய ஒரு திறமையான அரசியலை தான் திமுக மேற்கோள் காட்டுச்சு. அதே மாதிரி வட மாவட்டங்கள், சென்னை போன்ற பகுதிகள்லாம் திமுகவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதே மாதிரி வெஸ்ட்டில், சவுத்தில் போனீங்கன்னா நீங்கள் வந்து அதிமுகவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய பகுதிகள். ஸோ எல்லா பகுதியிலையுமே ஓவரால் வந்து ஆல் ஏரியாலேயே வந்து டிவிகே வந்து மெஜாரிட்டி ஓட்டு எடுக்குது அப்படிங்கிறதான் இன்றைக்கு கள நிலவரமாக நம்ம பார்க்குறோம். ஒரு சில உதாரணங்கள்
நிறைய உதாரணங்கள்னு நம்ம சொல்றதுக்கு என்ன இருக்கு? இப்போ நீங்க சென்னை எடுத்துக்கிட்டீங்கன்னா, சென்னையில வந்து மேக்ஸிமம் எல்லா இடத்துலயுமே பார்த்தீங்கன்னா, தாவேகாவுக்கு ரொம்ப அறுதி பெரும்பான்மை இருக்கு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 2, 3 தொகுதிகள் மட்டும் தான் மிஸ் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுவும் சீனியர் லீடர்ஸ் இப்போ டிஎம்கேல வந்து ஐயா முதல்வர் காபந்து முதல்வர் இருக்கிற தொகுதியா இருக்கலாம், அல்லது ஒரு உதயநிதி ஸ்டாலின், அந்த மாதிரி சில முக்கியமான நபர்கள் இருக்கக்கூடிய தொகுதி. சென்னையிலேயே அந்த 2 தொகுதி தான் மிஞ்சும், மித்ததெல்லாம் திமுக அடி. ஒரு அதிகபட்சம் ஒரு 4 தொகுதி திமுக சார்ந்து போகலாம் சார். அண்ணா திமுக அது கூட வராது சார். எல்லாமே டிவிக்கே தான் சார் வருது. சென்னையிலேயே அப்படிதான் சார் நிலவரம். சென்னையில் அதான் நிலவரம். ஸோ சென்னையில் அப்படின்னும் பொழுது நீங்கள் மற்ற மாவட்டங்கள் சென்னை பிரதான திமுக கோட்டையை நம்ம பார்த்துருப்போம் சார். அதுதான் நான் சொல்கிறேனே சார். இவங்க பிரதான திமுக கோட்டையாக இவங்க எதை வச்சு கன்சிடர் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, அதிகப்படியான சிறுபான்மை ஓட்டுகளும் பட்டியலின ஓட்டுகளும் சார். பட்டியலின ஓட்டுகள் வந்து திமுக சார்புடைய பட்டியலினத்தவர்கள் தவிர கூட்டணி கட்சிகளில் இருக்கக்கூடிய எந்த பட்டியலின ஓட்டுகளும் இந்த முறை திமுகவுக்கு கிடையாது சார். விசிக ஓட்டு மேக்சிமம் கிடையாது சார். வேற வழி இல்லையே. அவர் லாஸ்ட் மினிட்ல அவர் வந்து என்ன பண்ணணும்னே சரி அதாவது ஒரு இக்கட்டான சூழ்நிலையில கொண்டு வந்து அவரை நிறுத்தி இந்த மாதிரியான ஒரு நெருக்கடியை கொடுக்கும் பொழுது அவர் எந்த முடிவெடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில நெருக்கடி. அவர் முடிவெடுக்கட்டா பரவாயில்ல, கட்சி தொண்டர்கள் வேற மாதிரி சார். அவ்வளவுதான் சார். வேற எவ்வளவு நாளைக்கு சார் நீங்க சார் தலைவர் பின்னாடி நிக்கிறது? அரசியல் முக்கியம், அதிகாரம் முக்கியம், கட்சி முக்கியம், எல்லாமே முக்கியம். அதை தாண்டி ஒவ்வொரு தனி மனுஷனும் அவனுடைய வாழ்க்கையினுடைய தேவைகள் முக்கியம் சார். யார் எனக்கு நல்லாட்சி கொடுக்க முடியும், நான் இத்தனை நாள் இருந்த இடங்கள்ல இருந்து நான் கடந்து வந்த விஷயங்கள் எல்லாருமே அதுதான் சார் பார்க்குறாங்க. நீங்கள் என்னதான் வாக்குறுதிகளை அள்ளி வீசினாலும் மக்கள் எதிர்பார்க்கறது வந்து அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவாங்களாங்கிறது மட்டும் இல்லை. ஒரு நல்ல ஆட்சி அமையுமா, ஒரு அமைதியான சூழ்நிலை அமையுமா, எல்லாருக்கும் ஒரு நல்ல வேலை வாய்ப்புகள் அமையுமா, பொருளாதாரம் வந்து ஒரு நல்ல ஒரு நிலையில் இருக்குமா, இதை தான் சார் அதிகமாக பார்க்குறாங்க. இல்லை நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, நான் ஒரு 170 சீட்டு வரை தாவேக்கா வரும்னு நீங்கள் சொல்கிறீங்க. தனிப்பெரும்பான்மையாகவே வரும் சார். 100% தனிப்பெரும்பான்மையாக வருது சார். இல்லை ஒருவேளை எக்ஸிட் போலுடைய கருத்துக்கள் ஒரு சார் எக்ஸிட் போல் அப்படிங்கிறது வந்து சார் இன்னைக்கு வெஸ்ட் பெங்காலில் வந்து 2ஆம் கட்ட தேர்தல் நடக்குது. ஸோ அது முடிஞ்ச பிறகு எக்ஸிட் போல் வருது. அதாவது எக்ஸிட் போல் அப்படிங்கிறது நீங்கள் எப்படி கன்சிடர் பண்ணலான்னா, அதை ஒரு மாடலாக கன்சிடர் பண்ணலாம் சார். இப்போ லாஸ்ட் எக்ஸிட் போலில் பார்த்தீங்கன்னா இந்தியா டுடே மாதிரி மேக்ஸிமம் அவங்களுடைய இதெல்லாம் வந்து ரொம்ப வந்து 100% அப்படி ரிலேட்டடாக இருந்தது. ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் போனீங்கன்னா 2011 போனீங்கன்னா டோட்டல் ஆப்போசிட்டாக இருந்தது. நமக்கு வந்து வாக்களித்த வாக்காளர்கள் நம்மளோட இருக்கிறாங்க சார். அதுவே போதுமானது நான் நினைக்கிறேன். அதை தாண்டி இதை வந்து நம்ம ஒரு ஜஸ்ட் இந்த ஒரு 4 நாள் நம்ம வந்து இந்த நாட்களை கடத்துறதுக்கான சில விஷயங்களாக நம்ம அதை எடுத்துக்கலாமே தவிர ஒரு 4 தானே சார், ரொம்ப நாள் ஒன்றும் இல்லையே சார். திமுகவில் திரு துர்கா ஸ்டாலின் அவர்கள் வந்து பார்த்துருப்போம், ரொம்ப பக்திமயமாக இருப்பாங்க. அது வெளிப்படையாகவே தெரிஞ்ச ஒன்று தான். அவங்க வந்து கோயிலாக வந்து போகிறாங்க. கொடைக்கானல் போனாலும் அங்கே உள்ள கோயிலுக்கு போகிறாங்க. அதுமாதிரி தெரியும் யாகம் வளர்க்குறது இதெல்லாம் வந்து அவங்க வழக்கமாக பண்ணுறது தான். திரு விஜய் அவர்களும் வந்து அதே பாணியை பின்பற்றாரா என்ன? முருகன் கோயில் போறாரு, அது ரிசல்ட் வருது. அதாவது தேர்தல் நேரத்தில் பிரச்சாரத்துக்கு போனால் ஓகே, அதுதான் சார் நம்ம செய்கிற தவறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று திமுக காரங்க செஞ்சாங்களே அதையே நீ செய்யலைன்னு கேட்கறது. அவங்க வந்து ஒரு பிரச்சனைக்கும் உடனே வந்து என்ன பண்ணுவாங்க, பக்கமா நான் சொல்றேன் அவங்களுக்கு மாற்றா சொல்றேன் சார். அதுதான் சொல்ல வரேன். இப்போ திமுக காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பிரச்சனையை அவங்க ஒரு விதத்தில் கையாண்டிருப்பாங்க இது வரைக்கும். அதே மாதிரி ஏன் இவர் பண்ணலை, அவங்க ப்ரெஸ்ஸை பார்ப்பாங்க. அதே மாதிரி ஏன் இவர் ப்ரெஸ் மீட் கொடுக்கல, அவர் அடிக்கடி வந்து மக்களோட டீ கடைக்கெல்லாம் போவார், டீ குடிப்பார், ஏன் இவர் டீ குடிக்கல, இந்த மாதிரி வழக்கமான கேள்விகளோட சேர்ந்த கேள்வி தான் துர்கா ஸ்டாலின் அம்மா கோயிலுக்கு போறாங்களே இவர் ஏன் கோயிலுக்கு போறாருன்றது. சார் அதெல்லாம் ஒரே ஒரு விஷயம் தான் சார். அவர் அரசியல் தலைவர் ஆயிட்டாரு, பொது வாழ்க்கைக்குள்ள வந்துட்டாரு. நம்ம அதை பத்தி பேசுறது வந்து தவறு கிடையாது. ஆனாலும் இது மட்டுமே காரணம்ங்கிறது கிடையாது சார். அதாவது அவங்க போய் சாமி கும்பிடுறதுக்கும் இவர் போய் யார் வேணாலும் சாமி கும்பிடலாம், அதெல்லாம் அப்பாற்பட்ட சைடு. அது யாரும் போகலாம், எந்த சர்ச்சுக்கு போகலாம், எங்கே போகலாம். ஆனால் என்ன சொல்றாங்கன்னா, அவங்களுக்குன்னு தனியாக வந்து இப்போ எல்லா கட்சி தலைவருமே என்ன பண்ணாங்கன்னா, இப்போ வெளிப்படையாக சொல்லிக்கிட்டாலும் இந்த ஜாதகத்தில் வந்து ரொம்ப மூழ்கி இருப்பாங்க. அந்த ஒரு அடிப்படையெல்லாம் திரு விஜய் அவர்களும் தனி ஜாதக ஆளை வச்சிருக்காங்க. அதுபடி போயிட்டு இருக்காரு. ஒரு விமர்சனம் அதுதான் நீங்க விமர்சனம்ட்டீங்களா, அப்புறம் அதை போய் நம்ம ஏன் பேசணும்? அதான் விமர்சனம்னு சொல்லிட்டீங்க, அது ரூமர்னு சொல்றீங்க, நீங்களே வந்து சொல்றீங்க சார். விமர்சிக்கிறவ விமர்சிட்டு போறான் சார், 1000 விமர்சிப்பாங்க சார். நம்ம அதெல்லாம் வந்து நம்ம அப்படியே இருந்தாலும் தப்பு. அதுல என்ன சார் தவறு இருக்கு? நான் என்ன சொல்றேன்னா, நான் தான் தெளிவா சொல்றேனே, ஒரு கிறிஸ்தவ தந்தைக்கும் ஒரு இந்து தாயாருக்கும் பிறந்து வளர்ந்தவர் தான் அவரு. அவருடைய ஆரம்ப நாட்கள் வந்து இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவருடைய வழிபாட்டு முறைகள் வந்து அவர் கிறிஸ்தவம் மட்டுமே சார்ந்தவரா, ஒரு இந்து கோயில்களுக்கு போகாமல் எங்கேயும் சாமி கும்பிடாமல் அப்படிலாம் விலகி இருந்த நபர் கிடையாது.
அவர் வந்து சகஜமாக வந்து 2 இடங்கள்லையும் போகக்கூடியவர், பொதுவானவராக இருக்கார். மசூதிக்கும் அவங்களுடைய அந்த ரம்ஜான் காலகட்டங்களில் போகிறாரு. எல்லா வட்டத்துலேயும் ஒரு பொதுவான ஒரு மனிதராக இருக்கார். நட்பு வட்டங்கள் அவருக்கு அதிகமாக இருக்குது. ஸோ அவருடைய வழிபாட்டு முறைகளை அவர் ஃபாலோ பண்ணுறாரு. இதில் இது ஏன் அவர் போகிறாருன்னு கேட்குறத விட கேள்வி என்னென்னா, துர்கா ஸ்டாலின் போகிறதுனால இவர் போகிறாரான்னு கேட்குற கேள்வி தான் கொஞ்சம் நம்ம ஒரு ஃபன் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது சார். கம்பேரிசனே தப்பாக இருக்குன்னு நான் சொல்கிறேன். அவங்களுக்கு யாரோ வந்து அறிவுரை சொல்கிறாங்கிற மாதிரி விஜய் அவர்களுக்கும் யாரோ ஒருத்தர் அதுதான் சொல்லலாமோ அப்படிங்கிறது ஒரு விவாதத்துக்குரிய விஷயமா இருந்தாலும் அது விவாதத்துக்குரியதாகவே இருந்துட்டு போட்டோம். இல்லை, ஏன்னா நம்ம அதை என்ன சொல்லணும்னா தோல்வி பயத்தின் வெளிப்பாடுன்னு துர்கா ஸ்டாலின் அவர்கள் கோயிலுக்கு போகிறதா பேசுகிறோம் சார். நான் சொல்கிறாங்க, நான் திரும்பியும் நான் தான் சொல்கிறேன் சார், அவங்க தோல்வி பயத்தின் வெளிப்பாடுன்னு போகிறாங்கன்னு கூட நீங்கள் வச்சுங்களேன். இவர் வெற்றி பெற போகிற சந்தோஷத்தில் போகிறாருன்னு முடிவு பண்ணீங்க, அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ஆனால் பல கட்சிகள் வந்து இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் தான் வருவோம், அதிமுக என்டிஏ சொல்லிட்டு விஜய் அவர்களெல்லாம், நான் அதனால இந்த கொஸ்டின் உங்கள்கிட்ட கேட்குறேன். தனிப்பட்ட முறை யார் வேணாலும் நாங்கள் வருவோம்னு சொல்லலாம், அடுத்த முதல்வர் நான் தான் கூட சொல்லலாங்கிற மாதிரி நீங்கள் கூட சொல்லிட்டு போயிடலாம். பட் இதை நம்ம அப்படி கடந்து போக முடியாது. திரு விஜயால வந்து எங்களுக்கு தான் லாபம், திரு விஜய் அவர்களெல்லாம் எங்களுக்கு தான் லாபம், 2 கட்சி மாறி மாறி பேசிக்கிறாங்களா? அவங்க நம்ம இந்தியாவில் தான் இருக்கிறோம், கர்நாடகா மாநிலமும் இந்தியாவில் தான் இருக்குது. இதுக்கு முன்னாடி நடந்த சட்டசபை தேர்தல், கர்நாடக சட்டசபை தேர்தல் ஒன்று நான் மேற்கோள் காட்டி பேசுகிறேன். குமாரசாமி 37 சீட்டு வாங்கினார், பிஜேபி 104 வாங்குச்சு. ஆனால் குமாரசாமி முதலமைச்சர் ஆனார். வரலாறு இருக்குது தெரியுமா உங்களுக்கு? கர்நாடக வரலாறு இருக்குது தெரியுமா உங்களுக்கு? 37 தொகுதி வாங்கின குமாரசாமி சீஃப் மினிஸ்டர் ஆனார். 104 தொகுதி வாங்கின பிஜேபி வந்து எதிர்கட்சியிலேருந்து காங்கிரஸ் கூட்டணிட்டு குமாரசாமி சிஎம்மாக இருந்தார். சார் இது வந்து அரசியல் களம் சார், இது புரியுதுங்களா? இவர் வந்துட்டாரு, அதனால் வந்து எங்களுக்கு தான் ப்ளஸ் பாயிண்ட்டு அப்படின்னு வந்து அதிமுக கிளைம் பண்ணுதுன்னா இந்த வரலாறு இங்கே நடக்காதுன்னு ஏன் சொல்ல முடியாது? நீங்கள் நல்லா யோசனை பண்ணி பாருங்க. அப்போ கூட்டணி ஆட்சி மாதிரி வரும் சார். நான் சொல்கிறேன், இந்த கூட்டணி ஆட்சி வருமா வராதுங்கிறது அப்புறம். நீங்கள் ஒரு கேள்வி கேட்குறீங்க இல்லையா, அதாவது இவர் வந்ததுனால வாக்கு பிரிக்கிறதுனால ஒருவேளை அவங்களுக்கு அது சாதகம்னு சொல்கிறீங்க இல்லையா. ஆனால் இந்த ஒருவேளை இது நடந்தால் கூட கர்நாடகாவில் நடந்த மாதிரி அதையே விஜய்க்கு சாதகமாக இருக்கக்கூடாதுன்னு கேட்குறேன் நான். ஒரு வாதத்துக்காக நான் கேட்குறேன். என்னுடைய நிலைப்பாடு தனி பெரும்பான்மையோட தாவேக்கு ஆட்சி அமைக்குது சார், அதில் மாற்று கருத்தில். நீங்கள் ஒரு வாதத்துக்காக ஒரு விஷயத்தை எடுத்ததுனால நான் ஒரு வாதத்துக்காக ஒரு உதாரணம் காட்டுறேன். நம்ம நாட்டில் நம்ம பக்கத்து மாநிலத்தில் நடந்த ஒரு விஷயத்தை நான் மேற்கோள் காட்டி பேசுகிறவங்க கிட்ட. புரியுதா உங்களுக்கு நான் சொல்கிறது? ஒரு சில பேர்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒருவேளை தனி பெரும்பான்மை விஜய் அவர்களுக்கு வரவில்லை என்றால் ஒரு குறிப்பிட்ட தொகுதி வந்துச்சுனாலுமே அன்னைக்கு அதிமுகவுடைய இதுவும் பாதி இருந்துச்சுன்னா ஒன்று. அதை தான் நான் திருப்பியும் சொல்கிறேன். நீங்கள் அப்படி அதிமுகவினுடைய கூட்டணி நீங்க சொல்ற மாதிரி வாதத்துக்கே இப்படி வந்தாலும் அது அதிமுகவுக்கு தான் சாதகமாகுமா, இல்லை அதை சாதகப்படுத்தி குமாரசாமி இங்க உட்கார்ந்த மாதிரி ஏன் விஜய் உட்கார மாட்டாரு, இந்த சூழ்நிலை வராதுன்றது நான் உங்ககிட்ட கேள்வியா கேட்கிறேன். புரியுதா இல்லையா உங்களுக்கு? நல்லா நுணுக்கமா நீங்க இந்த கேள்வியை மட்டும் நான் சொல்ற விஷயத்தை நீங்க உள்வாங்குங்க. அப்ப அதுக்கும் வாய்ப்பு இருக்குங்கிறீங்க? இல்ல, நான் ஒரு விவாதத்துக்காக நான் வைக்கிறேன். நீ ஒரு விவாத பொருளா நம்ம எடுத்துக்கிட்டதுனால நான் சொல்றேன். அதாவது இங்கே அதிகமா வரவங்க மட்டும்தான், ஏன்னா 94 வாங்கியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன் காங்கிரஸ், 104 பிஜேபி, 37 குமாரசாமி. அந்த இடத்துல குமாரசாமி தான் முதலமைச்சர் ஆனார். ஏன்னா பிஜேபியை விட்டுறக்கூடாதுன்றதுக்காக காங்கிரஸ் வெளியே இருந்து குமாரசாமி ஆதரிச்சாங்க. இப்போ இதுதானே சார் நம்ம பக்கத்து மாநிலத்தில் நடந்த சம்பவம். அப்போ அது ஏன் தமிழ்நாட்டில்? நான் வாதத்துக்கு தான் திரும்பவும் சொல்றேன். நீங்க அதிமுகவுக்கு மட்டும் சாதகமாயிடும், விஜய் ஒரு கணிசமா வாங்கினாருன்னா அது அதிமுகவுக்கு இவர் சப்போர்ட் கொடுத்து அதிமுக சிஎம் ஆவாங்களா, அப்படிதான் நீங்க கேட்க வரீங்க. உங்களுடைய கேள்வி எனக்கு தெளிவா புரியுது. ஆனால் அப்படி இல்லாம ஏன் இப்படி நடக்கக்கூடாதுங்கிறத நான் வாத பொருளா வைக்கிறேன். அதுவும் எது வேணாலும் நடக்கலாம்ங்கிறீங்க. நான் ஒரு வாத பொருளா வைக்கிறேன். ஆனா என்னுடைய நிலைப்பாடு தாவேகா தனித்து ஆட்சி அமைக்கும்ங்கிறதுல உறுதியா இருக்கேன். நான் ஒரு விவாதத்துக்கு நீங்கள் ஒரு விஷயத்தை எடுத்ததுனால விவாதத்துக்கு நான் ஒரு மேற்கோள் காட்டி பேசுகிறேன் சார். திமுக முன்னாள் அமைச்சர்கள்லாம் வந்து முன்னாள் அமைச்சர்கள் இருந்தவங்க ப்ளஸ் எம்எல்ஏக்கள் இருந்தவங்க, இவருடைய ஒரு சில தொகுதிகளில் வந்து அப்படி கட்டி காத்த மாதிரி வராங்களே, இண்டிவிஜுவலாக தனிப்பட்ட முறையில் செலவு பண்ணுறது, தனிப்பட்ட முறையில் அந்த இதுக்கு நான் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபார்ம் வச்சுருக்கிறாங்க. அதனாலே சொல்கிறாங்க திமுக அதை கூட ஓரளவு ஸ்கோர் பண்ணிடும் அப்படின்னா நீங்க தனி பெரும்பான்மையா வரேன்னு சொல்றது சார் ஒரே ஒரு விஷயம் தான். இல்ல நம்ம ஓட்டு கன்வெர்ட் ஆகாத ஏதாவது ஒரு ரீசன் வச்சு சொல்லணும். இந்த இடத்துல இந்த தொகுதியில இப்படிதான் வாக்கு நடந்திருக்கு, இதனால திமுகவே அள்ளு கலருது, இது வந்து இந்த கள நிலவரம் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா பூத் கமிட்டியில இருந்தது ஃபுல்லா திமுக எப்படி இருந்தப்ப நம்ம பார்த்துருப்போம். ஒண்ணுமே இல்லை சார். நீங்க பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியில சார் திமுக இறக்கி இருக்கிற தொகை வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துக்கும் ஒரு 6000 to 10,000 வரைக்கும் மாறுபடுது. திமுகவுக்காக சேகர்பாபு அவருடைய தலைமையிலே திமுகவுக்காக இறங்கி ஃபீல்டு ஒர்க் பண்ண பிள்ளைகளோட நான் நேரடியாக பேசியிருக்கேன். பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் யூத் 30க்குள்ளே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து டிஎம்கேக்காக ஃபீல்டு ஒர்க் பண்ணவங்க. அவங்களுடைய தனிப்பட்ட ஒரு ஓட்டும் வந்து தாவேக்காக்கு விழுந்திருக்கு. ஏன்னா எல்லாருமே விஜய் ஃபேன்ஸ்.
நேரடியாக பேசியிருக்கேன். என்னால் பேர் சொல்லி லிஸ்ட்டு கொடுக்க முடியும். அது மரபு கிடையாது, அதனால நான் தவிர்க்கிறேன். நேரடியாக சார் பெரம்பூர் தொகுதியில் இறங்கி நின்று பேசியிருக்கேன் சார், தம்பிகளோட பேசியிருக்கேன் சார். எல்லாருமே அண்ணன் சேகர் பாபுவோட அந்த அவருடைய நெருங்கிய வட்டத்துக்குள்ள வேலை செஞ்சவங்க சார். துரோகம் இல்லையா? துரோகம் சார், அரசியல் சார். இதுதான் அரசியல் சார். இல்ல அதனாலதான் அவர் வந்து வாக்களிக்கிறது ஒரு விஷயம் சார். வாக்களிக்கிறதுன்றது ஒவ்வொரு தனி மனுஷனுடைய உரிமை, அவனுடைய விருப்பம். ஆனா அவன் ஒரு சார்பு நிலைப்பாடு எடுத்து அவனுடைய காலத்தை அவனுடைய வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கான். ஆனா அப்படிப்பட்ட ஒரு சார்பு நிலைப்பாட்டுக்குள்ள இப்படி ஒரு நீங்க களத்துக்கே போய் கேட்டேன்னு சொல்றீங்க, அதோடைய விளைப்பாடு தான் சேகர் பாபு அவர்கள் முழு அதிருப்தி. அவர் எலெக்ஷன் டே அன்னைக்கே ரிஃப்ளெக்ட் ஆனாரு. அன்னைக்கே அவருக்கு மதியமே தெரிஞ்சிருச்சு, நம்ம கூட இருந்த பசங்களே நமக்கு எதுவும் செய்யல. முதல் விக்கெட்டு சேகர் பாபு அவர்கள் தான் சார். இங்க சார் சிட்டி பொறுத்த வரைக்கும் டார்கெட்டு சேகர் பாபு தான் சார். எல்லாரோட டார்கெட்டு சேகர் பாபு தான் சார். அவருடைய செயல்பாடு எவ்வளோ சிறப்பாக இருந்துன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? வெரி வெரி வாஸ்ட். நீங்கள் ஃபீல்டில் இறங்கி விசாரிங்க சார். இல்லை அப்போ அதை சார்ந்த மித்த தொகுதிகள்லாம் திமுக ஆளும் சார். சேகர் பாபு அவருடைய இன்ஃப்ளூயன்ஸில் இருக்கிற எல்லா தொகுதிகள்லையும் திமுக வாஷ் அவுட் ஆகுது சார். கொளத்தூர் தவிர எல்லா தொகுதிகளும் திமுக வாஷ் அவுட் ஆகுது சார். சார் அவர் நல்ல இமேஜே இல்லை சார். அவர் ஒருத்தர் போதும், ஒருத்தர் போதும். நீங்கள் நம்ம பேசணும் அப்படின்னு போனோன்னா பல பிரச்சனைகளை நம்ம பேசலாம். நம்ம இன்னும் தேர்தல் ஆணையத்தினுடைய விதிமுறைகளுக்கு உட்பட்டு தான் உட்காந்துருக்கோம் மே 4 வரைக்கும். அதுக்கப்புறம் நம்ம பேசலாம், நிறைய விஷயங்கள் பேசலாம் சார். திமுக எடுத்த நிலைப்பாடு பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு கேவலமான ஸ்ட்ராட்டஜி சார். அது வாடிக்கையாக அவங்க பண்ணிகிட்டு இருந்தது என்னென்னா, நீங்கள் சிறுபான்மை ஓட்டில் பாயிண்ட் பண்ணி கிறிஸ்டியன்ஸ் ஓட்டு எடுக்கிறாங்க. கிறிஸ்டியன்ஸ் ஓட்டு எப்படி எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பல சர்ச்சுகள், அதாவது இண்டிபெண்டன்ட் சர்ச்சு, அந்த மாதிரி மெயின்லைன் சர்ச்சுன்னு இருக்கக்கூடிய சர்ச்சை அவங்க ஒரு ஆர்கனைசேஷன் மாதிரி ஒரு ஏரியான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு அண்ணாநகர் சட்டமன்ற தொகுதின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அங்கே ஒரு எம்எல்ஏ கேண்டிடேட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அங்கே ஒரு 500 சர்ச்சு 400 சர்ச் இருக்குன்னா அது ஒரு பாஸ்டர் கண்ட்ரோலில் வைக்கிறது. அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன பாஸ்டர்ஸை கூப்பிட்டு அவங்க மூலமாக மொத்த ஓட்டையும் அப்படி பாஸ்டர்ஸை கூப்பிட்டு. ஆனால் அது சாத்தியப்பட்டிருக்கா சார்? அது சாத்தியப்படுமான்றது அந்த காசு வாங்கின பாஸ்டர்ஸுக்கு தான் தெரியும். ஏன்னா அந்த பாஸ்டர்ஸ் எத்தனை பேர் அந்த காசை அவங்க சபை மக்களை கொண்டு சேர்த்தாங்கன்றது தெரியாது. இல்லை அவங்க நீங்கள் சொன்ன மாதிரி லட்டா ஒரு ஆளை வச்சு அவ்வளோ ஓட்டையும் தூக்குறாங்கன்னு சொல்கிறீங்களா? அந்த ஒரு லட்டா தூக்குறது அந்த பாஸ்டர் பின்னாடி அவங்க ஓட்டு போட தயாராக இருக்காங்களா முதல்ல? அதுதான் சொல்கிறேன், அதை தான் நான் சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் ஒரு பாஸ்டருக்கு கீழே ஒரு 500 பாஸ்டரை கொண்டு வரீங்க. அவங்கள லிஸ்ட் எடுத்து அவங்கள கூப்பிட்டு ஒரு சர்ச்சில் வச்சு நீங்கள் ஒரு மீட்டிங் போட்டு பேசுகிறீங்க. அந்த மீட்டிங் போட்டு பேசுகிறீங்க. அந்த மீட்டிங் போட்டு பேசின பிறகு அந்த பாஸ்டர்ஸுக்கு ஒரு ஆதாயம் கிடைக்குதுன்னா, அந்த பாஸ்டர் அந்த ஆதாயத்தை அவங்க வச்சுக்கிறாங்களா, இல்லை அவங்க சார்ந்து ஓட்டு போட போகிற சபை மக்களை கொண்டு போகிறாங்களாங்கிறதான விஷயமே. இல்லை இப்போ பொட்டி வாங்குற லிஸ்ட்டில் ஃபாதர் மாதிரி வந்துட்டாங்க. முன்னாடியே இருக்க வெளியே தெரில. 100% நம்ம ஊரில் இயேசுநாதர் இந்த சர்ச்சுங்களையும் பாதர்களையும் கிறிஸ்தவர்களையும் காப்பாற்றுறாராங்கிறது தெரியல. எல்லாரும் நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க திமுக காரன் தான் சர்ச்சுங்களையும் பாதரையும் காப்பாற்றுறாருன்னு நம்பிக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் நீங்கள் எல்லா சர்ச்சையும் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா பிஜேபி வந்துடும், விஜய்க்கு ஓட்டு போட்டால் பிஜேபி வந்துடும், விஜய்க்கு ஓட்டு போட்டால் சார். இவங்களுக்கு என்ன நம்பிக்கை என்ன தெரியுமா சார்? இவங்களுக்கு நம்பிக்கை என்னன்னா, இவங்க தான் இயேசுநாதருக்கு ஒரு சர்ச்சை கட்டி கிறிஸ்டின்களை வச்சு இந்த கிறிஸ்தவ மதத்தையும் இயேசுநாதரையும் வாழ வைக்கிறத நம்பிக்கிட்டு இருக்கானுங்க சாருங்கிறேன் நான். எனக்கு ஒட்டுமொத்த நம்பிக்கையுமே திமுக காரன் போயிட்டானா கிறிஸ்டியானிட்டி அழிஞ்சிரும், சர்ச் அழிஞ்சிரும். ஏன்னா இயேசுநாதர் பவர்ஃபுல் காடு கிடையாது, திமுக காரன் தான் பவர்ஃபுல் காடு. அந்த இடத்துல திரு விஜய் அவர்கள் உள்ள வரும்போது அந்த அதை நம்பி போகல. இந்த முறை இவங்களுக்கு இந்த அரசியல் புரிஞ்சிருச்சு சார். கிறிஸ்தவ மக்களுக்கு இந்த அரசியல் புரிஞ்சு, சிறுபான்மை மக்களுக்கு பெருவாரியான மக்களுக்கு இந்த அரசியல் புரிஞ்சிருச்சு சார். என்னன்னா, இவனுங்க ஆட்சியில் அதிகாரத்தில் உட்கார்றதுக்காக பாஸ்டருங்களை கையில் போட்டுக்கிட்டு, அப்புறம் பாஸ்டர்ஸுங்களுக்கு ஒரு குழு அமைச்சிக்கிட்டு, அந்த குழுவில் ஒரு குழுவான பாஸ்டர்ஸ் வச்சுக்கிட்டு இந்த சபை மக்கள்கிட்ட கடைசி வரைக்கும் இவங்க ஆதாயம் பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்காங்க. நம்ம கடைசி வரைக்கும் அதே வேலை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம போயிட்டு சம்பாதிக்கிறதுல காணிக்க போகிறது, சம்பாதிக்கிறத தசம் பாகம் கொடுக்குறது, இந்த காசுங்களை வாங்கிட்டு இவனுக்கு பில்டிங்காக கட்டிக்கிட்டு பெரிய பெரிய இது கட்டிக்கிட்டு ராஜா மாதிரி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்கங்கிறது இப்போ கிறிஸ்தவ விசுவாசிகளுக்கு புரிஞ்சிடுச்சு சார். இங்கே இயேசுநாதர் இவங்களை வாழ வைக்கிறதா இவங்க நம்பலை சார். திமுக காரன் வாழ வைக்கிறதா நம்பிக்கிட்டு இருக்கா. ஆனால் இது அத்தனையுமே கிறிஸ்தவ மக்கள் இருக்காங்களே, விசுவாச மக்கள், அவங்க இப்போ தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாங்க சார். அவங்க யாருமே திமுகவுக்கு ஓட்டு போடலை சார். உறுதியாக என்னால் சொல்ல முடியும் சார். 100% களத்தில் இறங்கி ஒருத்தருக்கு இல்லை அந்த ஓட்டு அப்போ திரு விஜய் அவர்களுக்கு தான் வந்திருக்குன்னு சொல்கிறீங்க. வேற
நீங்கள் இப்போ இங்கே இல்லைன்னா அங்கே தான் அங்கே போட முடியாது, அங்கே தான் ஆல்ரெடி பிஜேபி கண்ட்ரோலில் இருக்குது. இவங்க அதை தானே சொல்லி சொல்லி பயமுறுத்திருக்காங்க, பிஜேபி வந்துடும் பிஜேபி வந்துடும் பிஜேபி வந்துடும். அப்போ அங்கே மாற்று சக்தி விஜய் தான், வேற வழியே கிடையாது, விஜய் தான் சார். என்கிட்ட ஒரு தம்பி சொன்னார் சார், ஆனால் இந்த தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் அவருடைய நம்பிக்கை, அவருடைய மத நம்பிக்கை, அவர் மத நம்பிக்கையை வெளிப்படையாக சொன்னார். தமிழ்நாட்டில் வந்து ஜோசப் அப்படிங்கிற ஒரு கிறிஸ்தவ பேரில் ஒருத்தர் முதலமைச்சர் ஆக முடியும்னா விஜயை தாண்டி நீ நடக்குமான்றது எனக்கு தெரியல சார். அவருக்கு ஒரு சின்ன விஷயம்தான், அந்த சின்ன விஷயத்தை அவர் அவ்வளோ டீப்பாக பார்க்குறாரு. அவருடைய எதிர்பார்ப்பு என்னன்னா, ஒரு கிறிஸ்தவ பேர், அந்த பேர்ல ஒருத்தன் முதலமைச்சர் ஆக முடியும்னா விஜய் தாண்டி வர முடியாதுன்னா நான் அதுக்காக போட்டேன்ன்றாரு. ஆனா அவரும் இந்த பாஸ்டர்ஸ் குழுவில் இருக்கக்கூடிய ஒரு பாஸ்டர் நடத்துகிற சர்ச்சில் இருக்கக்கூடிய ஒரு விசுவாசி, ரொம்ப சிம்பிளா சாதாரணமா சொல்லிட்டாரு. இல்லை, ஒரு ரெண்டு பக்கமும் வந்து விஜய் அவர்கள் வந்து கணிசமாக ஓட்டை எடுக்கிறாங்கிறாங்க. ஒரு பக்கம் கிறிஸ்தவர்கள், இன்னும் சிறுபான்மை, அதை தாண்டி இந்த இது இஸ்லாமியர்கள் ஓட்டும் வந்து வந்திருக்குன்னு இந்த ரவுண்டு இப்போ ஆச்சரியமாக பேசுகிறாங்களே சார். அது யாருக்கு வந்திருக்குன்னு இல்லை, இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்தவர்கள் ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்களே பிரதானமாக திமுக தான் போடுவோம், ஆனால் பிள்ளைங்க யங்ஸ்டர்ஸ் இஸ்லாமிய அந்த மொத்தமாக கொண்டு திரு விஜய் அவர்களுக்கு கிறிஸ்தவர்களுடைய நிலைப்பாடு வேற, இஸ்லாமியர்களுடைய நிலைப்பாடு அவங்களும் இந்த முறை நான் சொல்றேன். கிறிஸ்தவர்களுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்தவர்கள் வந்து சங்கங்களா அமைப்புகளா அப்படி குழுவா இருந்து இப்படி ஒரு கட்சி நிலைப்பாடு எடுக்கக்கூடியவங்க. இவங்க வந்து கிறிஸ்தவர்கள், இவங்க அரசியல் கட்சியை ஆரம்பிச்சு அதில் பெருசாக வந்தாங்களான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. ஆனால் இஸ்லாமியர்களில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசியல் கட்சியை நடத்துவாங்க, தேர்தல் அரசியல் அதிகமாக ஈடுபடுவாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இஸ்லாமியர்களில் வந்து தேர்தல் அரசியலில் ஈடுபடுறதுனால, அவங்க கட்சி சார்ந்து இருக்கிறதுனால அவங்க அதனுடைய ஒரு ஒரு தலைமையின் கீழே பிரிகிறாங்கங்கிறது ஒரு விஷயம். ஆனால் நீங்கள் பொதுவாக ஓவரால் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்கக்கிட்டேயும் ஒரு ஒரு மனம் மாறுதல் இருக்குது. என்ன மாறுதல் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த முறை நம்ம ஏன் மாற்றி போடக்கூடாது, ஏன் அதை செய்யக்கூடாது, ஏன்னா நம்ம வழக்கமாக ஒன்று இங்கே இருக்கோம் இல்லை அங்கே இருக்கோம், நமக்கு ஒரு சீட்டு கொடுப்பாங்க, ஒரே ஒரு சீட்டு கொடுப்பாங்க, அதிகபட்சம் 2 கொடுப்பாங்க. நம்ம அந்த 2 வாங்கி தொகுதியில் அவங்க நம்மளால் நிற்பாங்க, ஜெயிப்பாங்க, அவ்வளோதான். அதுக்கு மேலே என்ன நமக்கு செஞ்சிடும்? ஏன் நம்ம பொதுவாக வந்து பொது வாழ்க்கைக்குள்ளே, பொது அரசியலுக்குள்ளே ஒரு பொதுவான ஒரு சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக ஏன் நம்ம வாக்களித்து ஜெயிக்க வைக்கூட? நிறைய எனக்கு தெரிஞ்சது அசோக் நகரில் நிறைய இஸ்லாமிய நண்பர்கள் இருக்காங்க. நான் இறங்கி நின்று பேசுகிறார். இந்த நாட்கள் ஒரு நாட்களும் என்னுடைய முழு நேர பணியை ஒரு தொகுதியாக போயிட்டு ஒவ்வொருத்தருக்கிட்டையும் நின்று பேசுகிறது தான் சார். ஒவ்வொருத்தரையும் சாதாரணமாக நின்று ஒரு டீ குடிச்சிட்டு என்ன எப்படி போச்சு, என்ன கல நிலவரம் என்ன, இஸ்லாமியர்கள் கல நிலவரம் என்ன, எப்படி போச்சு, என்ன உங்களுடைய மனநிலை என்ன, இதை விசாரிக்கிறது மட்டும்தான் சார் என் முழு நேரம் வேலையை. ரொம்ப தெளிவாக சொல்கிறேன் சார். இவங்க வந்து ஒரு அமைப்பு சார்ந்து போனாலும், இவங்க கட்சி சார்ந்து போனாலும் 2 இடத்துலையுமே மிகப்பெரிய மாற்றங்கள் இருக்குது. இந்த மாற்றங்கள் தாவேகா நோக்கி தான் இருக்குது. 3வது ஒன்று இருக்குது, அது சிறுபான்மையினர், அதாவது ஒடுக்கப்பட்ட மக்களுடைய ஓட்டு. சார் தெளிவாக புரிஞ்சிருச்சு மக்களுக்கு, தமிழ்நாட்டில் அறியப்பட்ட 2-3 கட்சிகள் தான். பிஎஸ்பி, அவர் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் இறந்த பிறகு அவங்களுடைய மனைவி, அது கட்சி 2ஆக பிரிஞ்சுது. அவங்களுடைய மனைவி வந்து அதிமுகவில் சீட்டு வாங்கிட்டு அவங்க அங்கே நின்றுட்டாங்க. ஸோ அது ஒரு பக்கம் அவங்களுக்கு போயிடுச்சு. பிரபலமான கட்சின்னு பார்த்தீங்கன்னா புரட்சி பாரதம், விடுதலை சிறுத்தைகள். இவங்க 2 பேருடைய நிலைப்பாடு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, புரட்சி பாரதம் எப்பயுமே அதிமுக நிலைப்பாடில் அவங்க ஒரு ஸ்டாண்டர்டாக இருக்காங்க. ஒரு தொகுதி தானே அவங்களுக்கு, ஒரு தொகுதி தான் போயிடுவாங்க. விசிகாவை பொறுத்த வரைக்கும் பொது வாழ்க்கைக்குள்ளே, பொது தொகுதிகளுக்குள்ளே வரணும்னு பேசுவாரே தவிர எப்பயுமே தனி தொகுதிகளில் ஒரு சீட்டு வாங்கிடுவார். பொது தொகுதிகளில் 1-2 கொடுத்தாங்கன்னா அதையும் வாங்கிக்கிட்டு அவங்க ஏதாவது அவங்க சின்னத்துலேயோ இவர் சின்னத்தில் ஏதோ ஒன்று மாற்றி நிற்பார். இதை தாண்டி திருமாவளவன் கிட்ட மக்கள் எதிர்பார்க்கிற விஷயத்தை அவர் ஃபுல்ஃபில் பண்ணலைங்கிறது தான் சார் உண்மை. அவரை வந்து ஒரு பொது தலைவராக எல்லாருமே ஏற்றுக்கிட்டு பொது தலைவராக அவரை பார்க்கணுன்னு தீர்மானிச்சா கூட இவராக போய் என்ன பண்ணுறாருன்னா, தன்னை சார்ந்து இருக்கக்கூடிய மக்களை அப்படியே வாரி எடுத்துன்னு போய் திமுகவுக்கு கொத்தடிமையாக கொடுத்துட்டு தான் உட்காந்துக்கிட்டு இருக்காரு. அந்த அதிருப்தியும் இருக்கு. ஆமாம் சார், வெறுப்பாரு. எவ்வளோ நாளைக்கு சார் பெரிய கலக்கத்தில் விசிகா இருக்குங்கிறாங்களா? அது உண்மையா சார்? விசிகா ஆஃபீஸ் அலுவலகத்துக்குள்ளே நான் போய் அங்கேருந்து நண்பர்களோட பேசி பழகினவன். வெளிப்படையாக சொல்கிறேன், மனக்குமுறலில் இருக்கிறாங்க சார். எதுக்கு தலைவர் என்ன நிலைப்பாடு எடுக்கிறார்? அவர் அரசியலில் அனுபவம் வாய்ந்தவர் தான், அவர் பழுத்த அரசியல்வாதி தான், அவர் வந்து ரொம்ப கூர்நோக்கு பார்வை உள்ளவர் தான், எதிர்கால சிந்தனை உள்ளவர் தான். அவருக்கு என்னை காட்டிலும் அரசியல் அனுபவம் அதிகம்தான். ஆனால் கள நிலவரம் என்னென்னா, அவர் மட்டுமே தீர்மானிக்கக்கூடாது சார். அவர் கடைக்கோடி தொண்டன் வரைக்கும், அவருக்கு பின்னாடி நிற்கிற வரைக்கும் பேசணும். அவரோ இல்லை அவர் கூட சுற்றிக்கிட்டு எந்நேரமும் ஒரு 20 பேர் இருப்பாங்க. அந்த 20 பேரோட டிஸ்கஸ் பண்ணி அவர் பண்ணக்கூடாது. அவர் சார்ந்து ஓட்டு போடவன் எங்கேயோ ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு இருப்பான். அவன் அப்படியே வைலண்ட் ஆகி பேசுவான். நீங்கள் திருமாவளவன் பற்றி ஏதாவது ஒன்று சொல்லிட்டீங்கன்னா அவன் கொதிப்பான்.
ஏன்டா இவ்வளோ வைலண்ட் ஆகுறான்னா சம்மந்தமே இல்லை. அவன் ஒரு கூலி தொழில் செஞ்சுட்டு இருந்துட்டு இருப்பான். அவன் என்னன்னா என் சமுதாயத்தில் இப்படி ஒரு தலைவர் வந்துட்டாருன்னா அப்போ அவர் நான் ஆதரிக்கிறது என் கடமைன்னு நினைச்சு அவன் உட்காந்துக்கிட்டு இருப்பான். அவன் கருத்து என்ன திருமாவளவன் துரோகம் பண்ணிட்டாரு சார். இந்த இதுவே துரோகம் தான் சார். அவர் ஒரு பொது தலைவராக அவர் வந்து ஒரு பொது வெளிக்குள்ள வர வேண்டியவர் சார். அவர் போயிட்டு அவர் என்னமோ அவங்க கொடுக்குற 8 தொகை வாங்கிட்டு 8 தொகை 10 பாட்டுன்னு பாட்டு பாடிக்கிட்டு உட்காந்துருக்காரு. எம்எல்ஏக்கு நிக்குதுங்கிற வரையும் நிக்க வேண்டாம்னு சொல்லி அது எப்படி அவர் நிக்க விடுவாங்க? எப்படி நிக்க விடுவாங்க? சிறுபான்மை ஓட்டு முக்கியமா விடுதலை சிறுத்தைகளுக்கு இருக்கிறது இஸ்லாமியர்கள் ஓட்டு, கிறிஸ்தவர்கள் ஓட்டு, கணிசமான ஓட்டு, சொந்த ஜாதி தாழ்த்தப்பட்ட மக்களுடைய ஓட்டுன்னும் போது இந்த 3மே பிரியுது சார். தாவேக்காக்குன்னும் போது அவர் எப்படி போய் நிற்பாரு? இருக்கிற எம்பி போஸ்டிங் விட்டுட்டு அங்கே போய் தோத்து போய் அசிங்கப்படுறக்கா? இல்ல தோத்து போய் அசிங்கப்படுறாங்கிறத தாண்டி அவர் ஒரு எடுத்த முடிவு சரியான முடிவு. நாளைக்கு தொங்கு சட்டசபை அசிங்கப்படக்கூடாதுன்னா அப்போ அவர் எடுக்கிற முடிவு சரியான முடிவு தான். திமுக பண்ண மிரட்டினாங்க மற்றவங்க சொல்ற மாதிரி எல்லாம் பேசுற மாதிரி நான் இல்லை சார். ஆனா என்னுடைய சொந்த கருத்து என்னன்னா அவர் நிக்காம தவிர்த்தது நல்லது. நின்று இருந்தால் அசிங்கமா தோத்து தான் போயிருப்பார். அதனால அப்படி நிற்கிறாங்க. இறுதியான ஒரு கேள்வி, எக்ஸிட் போல விஷயத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? கொஞ்ச நேரத்தில் வரப்போகுது. அதெல்லாம் வந்து ஒரு மேட்டரே இல்லையா? ஒண்ணுமே இல்லை சார். எக்ஸிட் போலுங்கிறது வரட்டும். அது பாசிட்டிவாக வந்தால் சந்தோஷப்படுவோம், நெகட்டிவாக வந்தாலும் சந்தோஷப்படுவோம். ஏன்னா நிலவரம் 4ஆம் தேதி தெரிய தான் போகுது. ஓகே, ஆமாம். அதனால அதில் வந்து எக்ஸிட் போல அடித்து நறுக்கும் தளபதி அடுத்து அப்படி தான் போடாங்க. இல்லை சார், அதான் விஷயம் ஒன்று தான் சார். எக்ஸிட் போலுன்றது கூட மாறி தான் சார் இருக்குது. அது எப்படின்னா எலெக்ஷன் முடிஞ்சு வரவங்க கிட்ட அவங்க விசாரிக்கிற விஷயங்களை தான் வந்து அவங்க கலெக்ட் பண்ணுறாங்க. அது கடந்த தேர்தலில் வந்து எவ்வளோ தூரம் 100% கரெக்டாக இருந்ததோ 2011 பார்த்தீங்கன்னா அது அவ்வளோ மாறி இருந்தது, ஆப்போசிட்டாக இருந்தது. ஸோ அதனால் வந்து அது பிரச்சனை இல்லை. ஆமாம், அதுக்கு நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டியது. அது ஒரு விவாத பொருள், அவ்வளோதான். அதை எடுப்போம், பேசுவோம். அதிலிருந்து நடக்கக்கூடியது அடுத்த கட்ட நடவடிக்கைன்றது மே 4ஆம் தேதி தெரிய வரும். மே 4ஆம் தேதி ரொம்ப சந்தோஷமாக வந்து உங்களை சந்திக்கிறேன். நிச்சயம் சார். தொடர்ந்து எங்களுக்கு கருத்துக்களை பண்ணுவீங்க. நன்றி. நன்றி சார்.